சிங்கப்பூருக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் சேமிச்ச பணத்தை அதோ அங்க இருக்கிற அம்மன் காலடியில வச்சிருக்கேன். என்னன்னு தெரியுமா? மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நான் என்னுடைய சேமிப்புல தங்க சங்கிலி எடுத்திருக்கேன். தங்கம்னா என்னன்னே தெரியாத என்னுடைய தங்கமான அம்மாவுக்கு அந்த சங்கிலிய அம்மன் கோவில்ல வச்சு கொடுக்குறேங்க. ஜனவரி 25 என்னுடைய பிறந்த நாள். அதுவுமா எங்களுடைய வாழ்க்கையில எடுக்கிற முதல் தங்கச்சங்கிலி இது தாங்க. நாங்க தங்கத்தெல்லாம் பார்த்ததில்ல, ஆனா எங்க கிட்ட தங்கமான மனசு இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். அம்மாவுக்கு அம்மன் கோவில்ல வச்சு கொடுக்கறேன். அவங்க கழுத்துல இருந்த அந்த பழைய பாசிமணி மாலையை கலட்டிட்டு அந்த சங்கிலிய அம்மாவுக்கு நானே போட்டு விட்டேன். அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரியவே இல்லை. ஒரு கட்டத்தில் அவங்க இது என்ன கவரிங் சங்கிலியா அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க காளியம்மன் கோவிலில். ஸோ நான் கொடுத்த உடனே எனக்கு அவங்க நன்றியோ சந்தோஷத்தையோ தெரியப்படுத்தல. காளியம்மனுக்கு தான் விழுந்து விழுந்து ரொம்ப நன்றி அம்மா அப்படின்னு அம்மனுக்கு தான் நன்றி சொன்னாங்க. அவங்களுக்கு இன்னும் சந்தேகம், இது நிஜமாலுமே தங்கச்சங்கிலி தானா அப்படின்னு. எனக்கோ எங்க அம்மாவுக்கோ இந்த நகை நட்டு மீதெல்லாம் விருப்பம் கிடையாதுங்க. ஆனா இந்த சமூகம் தங்க நகைகளை போட்டிருந்தாதான் நம்மள உயர்வா நினைக்கிறாங்க. ஸோ நம்ம அம்மா அதன் மூலமா தான் உயர்வு அடைவாங்கன்னா கண்டிப்பா எனக்காக எதுவுமே பண்ணிக்க மாட்டேன். அம்மாக்காக நிச்சயம் எல்லாமே அவங்களுக்கு போட்டு அழகு பார்க்கணுங்க. அதுதான் என்னுடைய வாழ்நாள் ஆசை. இதை பாருங்க, வாழ்க்கையில முதல் முறையா கஷ்டப்பட்டு ஒரு தங்கச்சங்கிலி வாங்கி கொடுத்தா அதை நம்ம காளியம்மனுக்கு சாத்தி அழகு பார்க்குறாங்க. அவளுக்கு தங்கத்துக்கு என்னங்க குறை? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.